ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் நினச்சா கல்லையே கரைய வச்சிருவாரு. நம்ம காவேரியை கரைய வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுப்பா. சீக்கிரமாக காவேரியை கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம விகா ஃபேன்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய்க்கு கால் வந்ததுமே ரொம்ப ஆர்வக்கோளாராக கிளம்ப ஆரம்பிச்சிருவார். இன்றைக்கி எப்படியாவது போய் காவேரி வீட்டில் பேசி காவேரி கிட்டே பேசி அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தே ஆகணும். எவ்வளோ நாளைக்கு நான் காவேரி பிரிஞ்சு தனியாக இருக்கிறது? அவளும் எப்படி தான் இருக்கா பாரு. அவள் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. என்னை பிரிஞ்செல்லாம் அவனால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அவள் தூங்காமல் தான் இருப்பாள். நான் இங்கே தனியாக வந்து படுக்கும்போதே அவள் அவ்வளோ யோசிப்பா, அவ்வளோ பயப்படுவா. இப்போ எப்படி நான் இல்லாமல் அவள் தனியாக தூங்குறா? இதெல்லாம் கண்டிப்பாக ஆக்டிங்காக தான் இருக்கும். என்னெல்லாம் மறந்து அவனால் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது. அது எனக்கும் தெரியும். நான் எப்படி ஃபீல் பண்ணுறனோ அதே மாதிரி தான் காவினியும் ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி போய் அவளை கூட்டிகிட்டு வர்றது நம்ம செய்ய வேண்டிய வேலை. எல்லோரும் இருக்கும் போது அவள் தயங்குறா, எல்லோரும் முன்னாடி பேசுறதுக்கு பயப்படுறா, அவங்க அம்மாவுக்காக யோசிக்கிறான். இன்றைக்கி நான் அவள் தனியாக தானே இருக்கா, என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அவள் தனியாக தான் இருக்கா வீட்டில். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் உடனடியாக பேசி அவளை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடணும். அவள் என்ன பண்ணால் வந்து வீட்டுக்கு வருவா, என்னை அக்செப்ட் பண்ணிக்குவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவளுக்கு வந்து நார்மல் ரூட்லலாம் போனால் ஒத்துக்கவே மாட்டா. காவேரி எப்படி மெல்ட் ஆக்கணும், அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாமா போகும்போது அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு போகிறேன். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமும் அவள் அமைதியாக இருக்காளா, அவள் வந்து பழசெல்லாம் நினைக்காம எங்களுக்குள்ளே நடந்த சில்மிஷமெல்லாம் நினைக்காமல் இருக்காளான்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு கிளம்புவார். டக்குன்னு யோசிப்பார், மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிட்டு போனால் கடுப்பாயிட மாட்டாளே, என்னை எது இடிச்சிட போகிறா, அவள் இருக்க கொலை வெறியில் இந்த மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக அவளுக்கு கோபம் வரதா செய்யும். இருந்தாலும் இதில் என்ன தப்பு, என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கிட்டு போகிறேன், இதில் யார் தப்பாக நினைப்பா, அவள் எதுக்கு தப்பாக சொல்லுவா, அதெல்லாம் நான் செய்ய வேண்டிய கடமை, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யாருனாலேயும் முடியாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு கிளம்புவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெண்ணிலா பிளாக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எல்லா ஞாபகமே கம்ப்ளீட்டாக வந்துடும். 99% வந்து வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே ரீபேக் ஆகிடும். விஜய் கொடுத்த கிஃப்ட்ஸு, விஜய் பேசினது, பழகுனது, அவங்க இருந்த இடம் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஞாபகப்படுத்தி அவங்க திருப்பி ரீபேக் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் போய் விஜய் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் நீ கொடுத்த கிஃப்ட்டு தானே எனக்கு. விஜய் ஏன் இவ்வளோ நாள் எங்கே போனீங்க, என்னை மறந்துட்டிங்களா, நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், இதுதான் என் வீடு, இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நான் ஆப்போசிட் வீட்டில் தானே இருந்தேன், இதுதானே உங்கள் வீடு, எனக்கு நல்லாவே தெரியும், என் மாமா எங்கே இருக்காரு, என் மாமா எந்த ஊரில் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பழைய மெமரிஸ் எல்லாம் ரீபேக் பண்ணி கேட்க விஜய்க்கும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெண்ணிலாவுக்கு எல்லா ஞாபகமும் திரும்பி வந்துருச்சு போல இருக்குது. ஸோ இனி எந்த பிரச்சனையும் இருக்காது என் லைஃப்பில். வெண்ணிலாவை கொண்டு போய் அவள் மாமா வீட்டில் விட்டுட்டு இனிமேல் நானும் என் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு காவேரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஒரு வேளை வெண்ணிலாவுக்கு சரியாகாமலே நம்ம அவளை கொண்டு போய் எங்கேயாவது விட்டோன்னா திருப்பி பழைய பிரச்சனையெல்லாம் வந்துட்டு அவளுக்கு திருப்பி கிரிட்டிக்கல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இவள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா கம்ப்ளீட்டாக இவள் குணமாயிட்டான்னு தான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக தாத்தா கிட்ட உடனடியாக சொல்லி ஆகணும். அண்ட் அடுத்தது என்ன பண்ணுறது, இவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் குயிக்காக பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணதுமே வந்து வெண்ணிலா சொல்லுவாங்க, விஜய் இதுக்கு மேலே என்னை விட்டு நீங்கள் எங்கேயும் போயிட மாட்டீங்களே, இதுக்கு மேலே உங்களை பிரிஞ்சு என்னால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது, நான் உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, நான் ரொம்ப பயந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வெண்ணிலா நான் உங்ககிட்ட நான் கிளியராக சொல்கிறேன் கேட்டுக்கோ, எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த காவேரி தான் வந்து என்னோடய ஒய்ஃபு, அவள் கூட வந்து நான் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எங்களுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அண்ட் காவேரி இந்த வீட்டை விட்டு வெளியிலையும் போயிட்டா. இப்போ நீ எனக்காக வந்துட்டு நீ என்னை லவ் பண்ண ஒரு பொண்ணாக இருந்திருந்தேன்னா, எனக்காக ஒரு நல்லது யோசிக்கணும்னு நினச்சின்னா தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடு. காவேரிக்கு வந்துட்டு எந்த விதத்துலேயும் உன்னால் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுங்கிற ப்ராமிஸ் மட்டும் எனக்கு பண்ணி கொடு. நீ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்த, எப்போவுமே மற்றவங்களோட சிச்சுவேஷனை யோசித்து மற்றவங்களுக்காக வந்துட்டு யோசிக்கக்கூடிய ஒரு ஆளாக தானே இருந்த. இப்போ ஏன் நீ என்னை யோசிக்க மாட்டேங்கிற, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, நான் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தேன், உன்னை லவ் பண்ணது உண்மைதான், நான் சின்சியராக இருந்தது உண்மைதான், பட் என்னையும் கடவுள் சேர்த்து வைக்கல. ஸோ நான் காவேரி மேரேஜ் பண்ணி இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ நீ வந்ததுக்கப்புறம் காவேரி ஃபேமிலியில் நிறையா பிரச்சனை ஆகிடுச்சு, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல வெண்ணிலா பயங்கரமாக அழுகுவாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாங்க. விஜய் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் வேகமாக வந்துட்டு ரூம்குள்ளே போய் ரூமை லாக் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே உட்காந்து அழுதுட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தா வருவார். தாத்தா வந்து கேட்பார், என்னப்பா ஆச்சு, ஏன் வெண்ணிலா ஓடி போகிறா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை தாத்தா அவளுக்கு கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு, 90% அவளுக்கு எல்லாமே மெமரிஸ் எல்லாமே ரீபேக் ஆகிடுச்சு. ஸோ நான் காவேரி கூட மேரேஜ் பண்ணது, காவேரி நான் சந்தோஷமாக வந்துட்டு நானும் அவளும் இருந்தது, நான் இனிமேலும் அவள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னதெல்லாம் கேட்டு வெண்ணிலா ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டா போல இருக்குது. அவளுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. அதனால் உள்ளே போயிட்டா. நான் என்ன தாத்தா தான் பண்ணுறது, காவேரி தான் எனக்கு முக்கியம், அவளை நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தானே இருந்துகிட்டு இருந்தேன், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வெண்ணிலாவுக்கு வந்து தப்பு பண்ணது உண்மைதான், அதுக்காக நான் இப்போ என்ன தாத்தா பண்ண முடியும், இவள் புரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிறா, இவளை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் தாத்தா, இப்போ அவங்க மாமா ஞாபகம் அவளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது,
அவங்க மாமா வீட்டில் கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டோம்னா அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கூட வந்துட்டு கில்ட்டினஸ் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்துட்டு அவளை கொண்டு போய் அங்கே விடலாம். அதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த வழின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு போயிட வேண்டியதான் தாத்தா. இதுக்கப்புறம் என் லைஃப்பை வந்து வெண்ணிலாக்காக அழிச்சிக்கிற நிலமையில நான் இல்லை. ஏன்னா நான் காவேரியை பற்றி தான் யோசிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுவார். பரவாயில்லப்பா, எப்படியோ கடவுள் ஒரு விதத்தில் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் ஒரு விதத்தில் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு. வெண்ணிலாவுக்கு குணமாயிடுச்சுல்ல, உனக்கு இனி அந்த குற்ற உணர்ச்சி இருக்காது. வெண்ணிலா வந்து நம்ம கூடிய சீக்கிரமாக இந்த வீட்டிலேருந்து அனுப்பிடலாம், அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பிடலாம். அதேமாதிரி காவேரிக்கிட்ட இந்த விஷயத்த உடனே போய் சொல்லு. காவேரியை போய் பார்த்து பேசும்போது இந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு வெண்ணிலாவை வீட்டை விட்டு நாங்கள் அனுப்பிடுவோன்ற மாதிரி அவங்க அம்மா அப்பாக்கிட்டையும் முடிஞ்சு அவங்க அம்மாட்டையும் உடனே பேசுப்பா. பேசி எல்லாத்துக்கும் புரியவை, உன்னோட சூழ்நிலையை வந்து புரிய வச்சு நான் மட்டும்தான் அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இப்போ காவேரியை பார்க்க தான் தாத்தா போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி, சரிப்பா நல்லபடியாக பார்த்து போயிட்டு வா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்ல மனசுக்கு எதுவுமே பிரச்சனை கடவுள் கொடுக்க மாட்டார். கொடுத்தாலும் அந்த கடவுளுக்கு எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லி தாத்தா அனுப்பி விடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் அவள் பிளான் பண்ண மாதிரி கடையில் போய் அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு காவேரியோட வீட்டுக்கு உள்ளே என்ட்ரு ஆயிடுவார். உள்ளே என்ட்ரு ஆனதுமே காவேரி வேறு யாரோ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கொரியர் வரதா இருந்துச்சு, அவங்களுக்கு கால் வந்துருந்துச்சு. போஸ்ட்மேன் தான் வந்துட்டு வராங்கன்ற மாதிரி டோரை நாக் பண்ணதுமே ஓப்பன் பண்ணி வெளியில் பார்ப்பாங்க. வெளியில் பார்த்ததுமே விஜய் நிற்பார். விஜய் பார்த்ததுமே ஒரு விதத்தில் காவேரிக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருந்தாலும் ஒரு விதத்தில் வந்துட்டு பயமாக இருக்கும். அவங்க அம்மாவை நினச்சி, என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு ஜாப் ஆஃபர் பண்ண தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி தான் வந்துட்டு நீ செலக்ட் ஆயிருந்தீங்களா, அந்த கம்பெனிக்கு ஏன் போகல, அது என்னோடய ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் தான், நாங்கள் சேலரிக்கு தானே வந்துட்டு ஹையர் பண்ணுறாங்க, நீ அங்கே போகிறக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும், நான் அந்த வேலைக்கு போகணும், நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற வேலைக்கெல்லாம் என்னால் போக முடியாது, அப்படி போகணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. அதுவும் போக உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இதை தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். ஏற்கனவே எங்கள் அம்மாவை நிறைய விதத்தில் நான் வந்து கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன். இதுக்கு மேலே எங்கள் அம்மா வந்து பயப்படுத்துறதுக்கு நான் தயாராக இல்லை. தயவு செய்து இங்கே நிற்காதீங்க, வெளியில் போயிடுங்க. யாராவது பார்த்தாங்கன்னா திரும்பி பிரச்சனை ஆயிரும். தேவையில்லாத கஷ்டத்தை எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நான் கொடுக்க தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி உள்ளே வருவார். உள்ளே எதுக்கு வந்தீங்க, யாரை கேட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு போய் ரூமை லாக் பண்ணிடுவார். ரூமை லாக் பண்ணதுமே காவேரிக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடும். கிட்ட வராதிங்க தயவு செய்து, நான் யாருமே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, இங்கேருந்து நீங்கள் வெளியில் போயிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நடுங்கிட்டே சொல்லுவாங்க. சரி, நான் கிட்ட வராமல் இருக்கிறது இருக்கட்டும், நீ ஏன் இவ்வளோ பதட்டப்படுற, பயப்படுற, நான் தானே வரேன், உனக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற, உன் முகத்திலே வந்து அந்த பதட்டம் தெரியுது, எதுக்காக, மாமா ஒன்றும் உன்னை பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, வேண்டாம் ப்ளீஸ் வெளியில் போயிருங்க, நான் கத்திடுவேன் அப்படின்ற மாதிரி காவேரி திரும்பவும் பதட்டத்திலே சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு பேக்லேருந்து மல்லிகைப்பூவும் அல்வாவும் எடுத்து, இதை கொடுக்க தாண்டி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது காவேரிக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்க அம்மாவை நினச்சி டக்குன்னு யோசிச்சுட்டு பதட்டமாயிருவாங்க. இதெல்லாம் நீங்கள் எனக்கு எதுக்கு வாங்கிட்டு வரணும், தயவு செய்து இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் முதல்ல வெளியில் போங்க, முதல்ல ரூமை வந்துட்டு லாக் பண்ணியிருக்கிறத ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்து என் பொண்டாட்டிக்கு அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கி தரக்கூடாதா, இதை வாங்கி தர வேண்டாம்னு சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது, இனிமேலெல்லாம் வந்து உங்ககிட்ட கெஞ்சினாலாம் வேலைக்கே ஆகாது காவேரி, இனி என்னோடய ரூட்டை தான் வந்துட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன், மன்மதன் ரூட்லேயே போய் தான் உன்னை வந்து கவுக்க முடியுன்றது நான் நல்லாவே டிசைட் பண்ணிட்டேன், என்ன என்னை பற்றி உனக்கு தெரியாதா என்ன, திருப்பி எல்லாம் ரீவைண்ட் பண்ணி சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குன்னு வந்துட்டு காவேரி பழைய மெமரிஸ் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த நைட் அவங்க சந்தோஷமாக இருந்ததெல்லாம் ஒரு செகண்ட் வந்துட்டு ரீகால் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி காவேரிக்கே வந்து ரொம்ப வந்துட்டு வெக்கப்பட்டுருவாங்க. வெக்கப்பட்டு சிரிக்க வரலான்னு வரும்போது கரெக்டாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. விஜய் வந்துட்டு இப்போ என்ன நினச்சி பார்த்தேன், நீ அன்றைக்கி நடந்ததானே நினச்சி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி விஜய் கிட்டே வந்து கேட்க, அதெல்லாம் நான் எதுவும் நினச்சி பார்க்கல, எங்கள் அம்மா வந்துடுவாங்க, ப்ளீஸ் நீங்கள் வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய் கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் யார் எனக்கு, நீங்கள்லாம் எனக்கு ஹஸ்பண்டும் கிடையாது, நான் உங்களுக்கு ஒய்ஃபும் கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய் திரும்பி டென்ஷன் ஆயிடுவார். காவேரி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, நான் வந்து உங்ககிட்ட இறங்கி வரேன், உன்னை கன்வின்ஸ் பண்ணுறேங்கிறதுக்காக நீ ஏறி என் தலையில் உட்காராத, நான் வந்து மனுஷனாகவே இருக்க மாட்டேன், திரும்பி நீ என் ஒய்ஃப் இல்லை, நான் உனக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளோதான், நான் கொல்ல வெறி ஆயிடுவேன், அந்த மாதிரி சொல்கிறக்கெல்லாம் உனக்கு எப்படி வாய் வருது, என் கூட சந்தோஷமாக இருந்ததெல்லாம் நீ மறந்துட்டியா, நானும் தப்பு பண்ணிக்கிட்டேன், சரி கன்வின்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கி வந்தால் நீ ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கேன், நான் இல்லாமல் நீ வாழ்ந்துருவியா அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்டுட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக கிளம்பிடுவார். காவேரி பின்னாடியே போவாங்க கன்வின்ஸ் பண்ணலான்னு, பட் விஜய் வந்து நிற்கவே மாட்டார், கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், விஜய் வந்து இப்படிலாம் பேசினது, இப்படிலாம் சொன்னது. சரி அம்மாகிட்ட பேசுவோம், அம்மாவோட கோவம் தனியும் போது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி அடுத்தது விஜய் கிட்ட பேசுவோம் அப்படின்ற மாதிரி காவேரியும் பிளான் பண்ணுவாங்க.
விஜய்க்கும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காவேரியை பார்த்தது. பட் இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சா மட்டும்தான் வந்து நம்ம காவேரி கூட ஹாப்பியாக வந்துட்டு மூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வெண்ணிலாவை அனுப்புறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அவரும் கிளம்பிடுவார்.